நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க ஒவ்வொருத்தரோட பாக்கெட்டையும் உங்க வீட்டு கல்யாண கனவுகளையும் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கம். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட விலை 1,19,440 ரூபாய். வெறும் 8 கிராம் தங்கம் 1,20,000 நெருங்கிடுச்சு. ஆனா இதே ஒரு பவுன் நகைய வாங்க கடைக்கு போற ஒருத்தருக்கு பில்லு 1,19,000 வருது. ஆனா இன்னொருத்தருக்கு அதே ஒரு பவுன் நகைக்கு 1,40,000 ரூபாய்க்கு மேல பில்லு வருது. ஒரே தங்கம் தான், ஒரே எடை தான். ஆனா ஏன் இந்த 20,000 ரூபாய் வித்தியாசம்? இந்த 20,000 ரூபாயை மட்டும் நீங்க மிச்சப்படுத்தினா ஒரு பவுன் எடுக்கிற அதே காசுல இன்னைக்கு இருக்கிற விலைக்கே 1.25 பவுன் நகையை உங்களால எடுக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? இதோ அந்த ரகசியமான மாஸ்டர் கிளாஸ். நான் உங்க சக் சார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு அவசரத்துக்கு அன்னைக்கு இருக்கிற விலையை கொடுத்து அப்படியே வாங்குறது. 2வது திட்டமிட்டு சிறுக சிறுக சேமிச்சு வாங்குறது. இப்போ நாம பார்க்க போற இந்த 20,000 ரூபாய் லாபம் அந்த 2வது வகையில தான் இருக்கு. அதாவது கோல்டு ஸ்கீம் அல்லது நகை சேமிப்பு திட்டம். நிறைய பேருக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. தங்கம் விலை ஏறினாதான் சீட்டு போட்டா லாபம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. தங்கம் விலை ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, ஒரு நகைச்சீட்டு உங்களுக்கு எப்படி லாபத்தை தருதுன்றத இப்போ நான் கணக்கோட விளக்குறேன். இன்னைக்கு தங்கம் விலை 1,19,440 ரூபாய். நீங்க நேரடியா கடைக்கு போய் ஒரு பவுன் செயின் எடுக்கிறீங்கன்னு வைப்போம். கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? முதல்ல தங்கத்தோட விலை, அதுக்கப்புறம் செய்கூலி மற்றும் சேதாரம்னு சொல்லப்படுற VA சார்ஜஸை போடுவாரு. ஒரு சாதாரண டிசைன் செயினுக்கு கூட இன்னைக்கு 12% 18% வரைக்கும் சேதாரம் போடுறாங்க. கணக்கு பண்ணி பாருங்க. 1,20,000 15% சேதாரம்னா அதுவே 18,000 ரூபாய் ஆச்சு. இது போக 3% GST ஒரு 3,600 ரூபாய் வரும். ஆக மொத்தம் உங்க பில்லு 1,42,000 ரூபாயை தொட்டுடும். ஆனா இதுவே நீங்க 11 மாசம் நகைச்சீட்டு போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க மாசம் மாசம் கட்டுற காசுக்கு அன்னைக்கு இருக்கிற விலையில தங்கம் உங்க கணக்குல ஏறிக்கிட்டே வரும். 11 மாசம் கழிச்சு நீங்க நகை எடுக்கும்போது பெரும்பாலான கடைகள்ல இந்த செய்கூலி மற்றும் சேதாரம் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். அதாவது அந்த 18,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம். GST மட்டும் கட்டினா போதும். அப்போ உங்களோட அதே ஒரு பவன் நகை வெறும் 1,23,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப புரியுதா அந்த 20,000 ரூபாய் வித்தியாசம் எங்க வருதுன்னு? சரி, இதுல லாபம் மட்டும்தான் இருக்கா, நஷ்டம் வர வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதை தவிர்க்கணும்னா நான் சொல்ல போற இந்த 4 முக்கியமான விஷயங்களை நீங்க எந்த கடையில சீட்டு போடுறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணணும். முதலாவது விஷயம் சேதாரத்தோட அளவு. தங்கம் விலை ஏறினாலும் இறங்கினாலும் இந்த செய்கூலி சேதாரம் தான் உங்களுக்கு பெரிய பாரமா இருக்கும். ஒரு சில கடைகள்ல 18% வரைக்கும் தான் தள்ளுபடி தருவோம், அதுக்கு மேல இருக்கிற சேதாரத்தை நீங்க தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு அழகான ஆன்டிக் நெக்லஸ் எடுக்கிறீங்கன்னு வைப்போம். அதோட சேதாரம் 24%ன்னு வைப்போம். நீங்க சீட்டு போட்டிருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா 6% நீங்க கட்ட வேண்டி வரும். இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அந்த 6%ன்றது கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு மேல. அதனால எந்த லிமிட்டும் இல்லாம முழுமையான செய்கூலி சேதாரம் தள்ளுபடி தர்ற கடையா பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். 2வது முக்கியமான விஷயம் கலெக்ஷன் மற்றும் பிராண்ட். நீங்க 11 மாசம் கஷ்டப்பட்டு காசு கட்டுறதே உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நகையை எடுக்கத்தான். ஆனா 11 மாசம் முடிஞ்சு நீங்க கடைக்கு போறப்போ அங்க வெறும் 4-5 டிசைன் மட்டும்தான் இருக்குன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? சார், இன்னைக்கு இவ்வளோதான் இருக்கு, இதுல ஒன்று எடுத்துக்கோங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க வேற வழி இல்லாம ஏதோ ஒன்று எடுத்துட்டு வருவீங்க. இது பெரிய ஏமாற்றம். அதனால எந்த கடையில லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, எந்த கடைக்கு நிறைய கிளைகள் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு கிளையில டிசைன் இல்லைன்னா கூட நீங்க இன்னொரு கிளையில போய் உங்க சீட்டுக்கான நகையை எடுத்துக்க முடியும். 3வது முக்கியமான விஷயம், பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன பண்றது? வாழ்க்கை எப்பவும் நாம நினைச்ச மாதிரி போகாது. 5 மாசம் கட்டுவீங்க, 6வது மாசம் ஏதோ ஒரு அவசர செலவு வந்துடும், உங்களால கட்ட முடியாது. அந்த நேரத்துல நீங்க கட்டின காசு என்ன ஆகும்? சில கடைகள்ல 11 மாசம் முழுசா கட்டினாதான் ஆஃபர்னு சொல்லுவாங்க. பாதியில நின்னா அந்த சலுகை எல்லாம் கிடைக்காது. ஆனா சில நல்ல கடைகள்ல நீங்க 5 மாசம் கட்டினா இவ்வளவு தள்ளுபடி, 8 மாசம் கட்டினா இவ்வளவுன்னு ஒரு முறை வச்சிருப்பாங்க. இத ஆரம்பத்திலே கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. 4வது கிராம் மற்றும் பணம். இதுதான் ரொம்ப நுணுக்கமான விஷயம்.
நீங்க கட்டுற காசு கிராமா மாறணுமா இல்ல பணமாவே இருக்கணுமா? தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னா கிராம் கணக்குல வரவு வைக்கிறது தான் லாபம். அன்னைக்கு விலைக்கு தங்கம் உங்க கணக்குல ஏறிடும். ஒருவேளை தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருந்தா பணமா வச்சுக்கிறது நல்லது. ஆனா தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறதுனால கிராம் கணக்குல வரவு வைக்கிற ஆப்ஷன் இருக்கிற கடையா பார்த்து சேருங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். சக் சார், செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, இவ்வளவு சலுகை தர்றாங்களே, கடைக்காரருக்கு என்ன லாபம்? இது ஒரு நியாயமான கேள்வி. இதுல அவங்களுக்கும் பெரிய பிசினஸ் லாபம் இருக்கு. முதலாவது, நீங்க மாசம் மாசம் கட்டுற அந்த காசு உங்களுக்கு வட்டி இல்லா கடனா கிடைக்குது. அதை வச்சு அவங்க பிசினஸை பெருக்கலாம். ரெண்டாவது, வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கிறது. நீங்க அங்க சீட்டு போட்டா கண்டிப்பா அங்கதான் நகை வாங்குவீங்க. மூணாவது, நீங்க 1 பவுனுக்கு சீட்டு போடுவீங்க, ஆனா நகையை பார்த்ததும் மனசு மாறி 1.25 பவுன் நகையை எடுப்பீங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1/4 பவுனுக்கு அவங்க சேதாரம் போடுவாங்க. சோ இது அவங்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. கடைசியா ஒரு சின்ன டிப்ஸ். தங்கம் சேர்க்கணும்ன்றது உங்க கனவா இருந்தா இந்த மாதிரி திட்டங்களை பயன்படுத்துங்க. ஆனா நான் சொன்ன அந்த 4 விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. தங்கம் அலங்காரம் மட்டும் இல்ல, அது உங்க கஷ்ட காலத்துல கை கொடுக்கிற ஒரு பெரிய சொத்து. இன்னைக்கு இருக்கிற 1,19,000 ரூபாய் விலையிலையும் எப்படி லாபமா நகை எடுக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேற எந்த கடையோட ஸ்கீம் பத்தி விவரங்கள் வேணும்னாலும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் 5 கடைகளோட கோல்டு ஸ்கீம் கம்பாரிசன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல SB கோல்டுன்னு டைப் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்தா கண்டிப்பா அந்த வீடியோவை நான் அடுத்த வாரமே போடுறேன். இது போன்ற பணத்தை மிச்சப்படுத்துற மற்றும் சரியான முதலீடு சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சக் சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி வைங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக் சார். டாடா பாய்.